அப்படின்னா அப்ப இந்த டிகிரி எதுக்கு? கஷ்டப்பட்டது எதுக்கு? 1.5 லட்சம் ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் துபாயில இருந்து. இதுக்காகவா? தனியா நின்னு போட்டோ எடுத்து நாம முடியாது சார். வெளியவும் போக மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். Last year, governor certificate ಕೊಟ್ಟಿಲ್ಲ. This year, governor certificate ಕೊಡ್ತಾ ಮಾಡಿಲ್ಲ. Any photos, without any photos. Then what is the importance of this certificate? பல ஆண்டுகள் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேட்ல எங்களுக்கு அலோட் இல்லை அப்படின்னா அப்ப இந்த டிகிரி எதுக்கு? கஷ்டப்பட்டது எதுக்கு? இது எதுக்கு? தேவை கிடையாது. ஏமாத்துறாங்க சார். ஏன்னா நாங்க 6 வருஷம் 8 வருஷம் கடந்து உழைக்கிறது இந்த ஹையஸ்ட் ரெகக்னேஷனுக்காக தான். உயர்ந்த டிகிரி இதுதான் அவங்க தான் சொன்னாங்க. கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கான ரெகக்னேஷனாக எங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஒன்று தான். கவர்னர் கையால் வாங்குற அந்த ஒரு ஃபோட்டோ தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே எங்கள் கனவுல வர்றது அதுதான். அதை பறிக்கும் போது எங்களுக்கு ஏற்றுக்கிட முடியல, கஷ்டமாக இருக்குது. எங்களை ஏமாத்தாதீங்க. நாங்கள் இதை வாங்க மாட்டோம். கவர்னர் கையால் வாங்கணும். ஏன் கொடுக்க முடியாது? அவங்க கிட்ட கேட்டு தான் நீங்கள் டேட் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அக்செப்டன்ஸ் எல்லாமே 1000 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கோம். போட்டோக்கு 200 ரூபா வாங்கியிருக்காங்க. கோர்ட்டுக்கு எல்லாம் அந்த போட்டோக்காக தான். வீட்டுல தொங்க விடுவோம். கவர்னர் கையில இருந்து வேணும். And it will be issued. நாங்க அப்படியே தான் வாங்குவோம். Kindly come to your seat. Please kindly cooperate. 1.5 lakhs கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுக்காக தானே வந்திருக்கேன். வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். 1.5 லட்சம் ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் துபாயில இருந்து. இதுக்காகவா? தனியா நின்னு போட்டோ எடுத்து நாம முடியாது சார். வெளியவும் போக மாட்டோம், வாங்கவும் மாட்டோம், ரிசீவ் பண்ண மாட்டோம் சார். கவர்னர் தான் கொடுக்கணும். அவங்க உட்கார்ந்துட்டு கொடுக்கட்டும், நாங்க முன்னிட்டு வாங்கிக்கிறோம். இதெல்லாம் முடியாது. இல்ல எல்லா நாளும் மரபு அதுதானே சார். எல்லா யூனிவர்சிட்டி கவர்னர் தான கொடுக்கறாங்க. அப்ப இவங்க அப்படியே பண்ண வேண்டியது. ஏன் அந்த மரபை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இவ்வளவு நாள் எங்களுக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே கொடுத்தாங்க. காலேஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க வேண்டியதானே. நாங்க வந்திருக்கவே மாட்டோம்ல சார். 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்ல, 4 வருஷம் வெயிட் பண்ணி இருக்கோம் இதுக்காக. லைஃப் 4 வருஷம் ஹாஸ்பிடல் விட்டு ஊர்ல பண்ணிருக்கேன். 4 வருஷம். Please listen to us. Please listen to us. This is a convocation and visitation by the Chancellor. கவர்னர் கையில இருந்து சர்டிஃபிகேட் வாங்க விரும்புறேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் கொடுக்கறாங்க. இட்ஸ் நாட் ஃபேர். ஆனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் 4 வருஷமா. அப்போ அவங்களுக்கு தந்துதான் ஆகணும். ஏன்னா அது முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதான் நியாயம். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே அகேன்ஸ்டாக இருக்கோம். இப்போ நிற்கிறோம். கவர்னர் கையில் வாங்க விரும்புகிறோம். ஸோ ஆஸ் ப்ராமிஸ் நீங்கள் டைம் கொடுத்தீங்க, நெகோஷியேட் பண்ணியாச்சு, உங்களுக்கு முடிவு வந்தாச்சு. இப்போ பேசுனது ஹானரபிள் கவர்னர் சான்சலரோட செக்ரட்டரி, ரைட்? ஸோ we should thank you. So okay, back to square one. We are going back to the decorum. Please be seated there. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவர்ல மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.